திரையுலகின் மாபெரும் சாதனையாளர் ஜாம்பவான் என்று சொல்லக்கூடிய திரு பாக்கியராஜ் அவர்கள் சமீபத்தில் இறந்தது நம் யாவருக்கும் மிகப்பெரிய வருத்தம். அவர் குடும்பத்தாருக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். பாக்கியராஜ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாரதி ராஜா இவங்களுடைய திரையுலக சாதனையாளர்களின் இறப்பு. உண்மையிலேயே அவங்க தங்களுடைய வாழ்க்கைக்கான பலனில் அடைஞ்சிட்டாங்க. நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே. எல்லாரும் நிறைய பண்ண முடியாத மிகப்பெரிய சாதனையை பண்ண சாதனையாளர்கள் தான் அவங்க. ஆனால் ஒரு வருத்தம், அவங்க இருக்கிறப்போ கடைசி நேரத்தில் அவங்க இறந்தப்போ போய் பார்க்குறோம். இருக்கிறப்போ எத்தனை பேர் போய் பார்த்தோம், எத்தனை பேர் அவங்களுக்கு ஆறுதலாக இருந்தோம், அவங்கள பாராட்டணும். பக்கத்தையும் நம்ம பாராட்டுதலையும் இறக்கும் வரைக்கும் காத்து பொறுத்து வச்சுட்டு இறந்த பிறகு கொண்டு கொட்டுறோம். அவங்களுக்கு கேட்குமா? அவங்க இருக்கும்போதே அந்த பாராட்டுதலையும் அந்த ஆறுதலையும் கொடுத்துருந்தா அவங்களுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் மன வருத்தங்கள். காரணம் தன்னுடைய குழந்தை சார்ந்தது. தன்னுடைய பிள்ளைகள் சிறப்பாக இல்லையே. மனோஜி பாரதி ராஜா பையன் இறந்தது. அதுக்கப்புறம் பாக்யராஜில் பையனோட வளர்ச்சி இல்லை, மிகப்பெரிய சாதனையாக தன்னை போல் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். எப்போவுமே தனி போல் தன் பிள்ளை இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறது சரியாக இருக்காது. ராஜராஜ சோழனுக்கு ஒரு ராஜேந்திர சோழன் வந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் சிறப்பாக வருமாங்கிறது ரொம்ப அரிதாக சில இடங்களில் நடக்குது. எல்லா இடத்துலையும் அப்படி இருக்காது. நம்ம போல் நம்ம பிள்ளைங்க இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் அவங்களுடைய தளத்தில் அவங்களுடைய திறமையில் அவங்களுடைய வளர்ச்சி இருக்கும். நாம் செய்ய வேண்டியது அவங்கள வளர்த்து ஆளாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. 25 வயசு வரைக்கும் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ, எதெல்லாம் சொல்லித்தரணுமோ அதெல்லாம் சொல்லித்தந்து அவங்களை வளர்த்து விட்டதுக்கு அப்புறம் மீண்டும் அவங்கள நினச்சி நீங்கள் வருத்தப்படுறது சரியாகாது. அதனால் எந்த பலனும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. எல்லா உயிரும் குட்டி போடும், குட்டிகளை பாதுகாக்கும். எல்லாத்துக்கும் ஒரு பீரியட் தான். இப்போ ஒரு கோழி இருந்தால் 4 மாதம்தான். ஒரு ஆடு மாடெல்லாம் கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே தன்னுடைய குட்டியை விலகி தனியாக இருக்க பழகிக்கும், குட்டியும் தனியாக இருக்க பழகிக்கும். இதுதான் உலக இயல்பு. மனிதன் மட்டும் ஒரு 25 வருஷம் வரைக்கும் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் டிட்டாச் ஆகணும். அதுக்கப்புறமா அப்படியே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஒன்று அவங்களோட வளர்ச்சி இல்லையேன்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க, இல்லாட்டி உங்களை ஒதுக்குவாங்க. இந்த 2 பாதிப்பும் நமக்கு வராமல் இருக்கணும்னா அவ்வளோதான். நம்ம குழந்தைக்கு நம்ம என்ன செய்யிட்டோமோ அதை செய்துட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த சமூகத்துக்காக, இந்த சொசைட்டிக்காக நீங்கள் ஏதாவது செய்யணும். அப்போ தான் உங்களுடைய அந்த முதுமை காலங்கிறது மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த முதுமை காலத்தில் எந்த பர்பஸும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு போரிங் இருக்கும், ஒரு கவலை இருக்கும், ஏதாவது நம்மளை அப்படியே டாமினேட் பண்ணிக்கும். இது எப்படின்னா நம்ம குடும்பத்துக்குள்ளேயே வாழ்ந்து பழகிட்டோம், அந்த கரியருக்குள்ளேயே வாழ்ந்து பழகிட்டோம். அதுக்கப்புறம் வெளியே வர முடியல. அதனால் ஒரு தவிப்பு. இந்த தவிப்பு வராமல் இருக்கணும்னா ஒன்று சொல்லட்டுமா? இந்த ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, எக்ஸசைஸ் பண்ணுறவங்கெல்லாம் ஒரு 20 வயசில் போய் அந்த எக்ஸசைஸை ஆரம்பித்தாங்கன்னா அவங்க ஃப்ரேம் நல்லா செட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த சின்ன வயசுலேயே நீங்கள் ஒரு பரந்த மனப்பான்மையை, ஒரு பெரிய வாழ்க்கை நோக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா, இந்த சமுதாயம் சார்ந்த நோக்கமாக இருக்கணும். அதுவும் உங்களுடைய தொழில் சார்ந்ததாக மட்டுமல்ல, சமுதாயம் சார்ந்ததாக இருந்தால் அந்த கடைசி காலங்கள், அந்த முதுமை காலங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும். உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு தளம் இருக்கும். சென்ட் பவுல் அவர் சொன்னது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், கொள்கையை காத்துக்கொண்டேன். கடைசி வரைக்கும் என் கொள்கையோடு நின்று நான் என்ன செய்யணுமோ முழுமையாக செய்துட்டேன்னு மகிழ்ச்சிகரமாக அவர் தன்னுடைய கடைசி காலத்தில் சொல்கிறார். அன்னை தெரசா பாருங்கள், பெரியாரை பாருங்கள். இந்த சமுதாயத்துக்காக ஏதோ உழைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய முதுமை காலம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இந்த உலகத்தில் வேலை இருக்குது. உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய முதுமை காலம் மிகச்சிரமமான ஒரு காலமாயிரும். அப்படி இல்லாமல் முதல்லையே கொஞ்சம் சிறு வயசாக இருக்கும்போதே இந்த சமுதாய பார்வையோடு நீங்கள் வளர்ந்தீங்கன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு முழுமையாக இருக்கும். அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு பர்பஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு வேலையும் ஒரு பொறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் நலம் நாடும் சௌந்தர்.